Daily. Taste the Daily. நாங்கன்னா விலங்குங்களா நாங்களும் மனுஷங்க தான். நான் ஃபர்ஸ்ட் மந்த் நான் இங்கே வரேன், ஃபர்ஸ்ட் இயர் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. பேன்செக்ஷுவல், இன்டர்செக்ஷுவல், டெமிசெக்ஷுவல், மர்லாடிஸ் எல்லாமே இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. செக்ஷுவலில் நிறைய தனியாக இருக்குது. எல்ஜிபிடிக்யூ, டிரான்ஸ்ஜெண்டர், மென் ஆர் ஃபீமேல் வந்துட்டு தனி, ஓகேவா? அது வந்துட்டு நம்ம சமூகத்தில் எப்பயுமே இருக்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம அமெரிக்கா கல்ச்சர் நம்ம கொண்டு வரலை, இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு உணர்வுன்னு ஒன்று இருக்கும்ல. எனக்கு இப்போ பெண் உணர்வாக இருக்குன்னா நான் ஒரு ஆம்பளையை தான் பார்க்க முடியும், ஓகேவா? நான் ஒரு ஆம்பளை பார்த்தேன்னா அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். நான் இதுக்கான ஒரு கேட்டகிரியில் நான் போகும்போது நான் எல்ஜிபிடி ஆனால் மட்டும்தான் போக முடியும். நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக போனேன்னா நான் ஆக முடியாது, ஓகேவா? எல்ஜிபிடி க்யூவில் அதனால நான் போகிறேன். பட் இந்த சமூகம் எங்களை எப்படி பார்க்குதுன்னா, போன வருஷம் ப்ரைடுன்னு சொல்லிட்டாங்க, போன வீக் ப்ரைடுன்னு சொல்லிட்டாங்க, இந்த டேட்டில் இந்த டைமில் ராஜரத்னம் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டாங்க. போன மந்த்து சண்டே டைமில் நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன், ப்ரைடு 2023ன்னு வருது. அதில் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், மச்சான் இங்கே தான்டா எல்லோரும் இருக்கிறாங்க, ஒரு லாரியை ஏற்றுன்னு வாடா, எல்லோரும் என் தலையை நெசிக்கி சாவடிச்சிடலாம். அப்படி இல்லையா, தூத்துக்கோட்டில் வந்துட்டு துப்பாக்கி சூடு நடத்துனாங்கல்ல, அது மாதிரி எல்லாரையும் சுட்டு தள்ளிடலாம். நாங்கன்னா விலங்குங்களா? நாங்களாம் விலங்குங்களா? நாங்களும் மனுஷங்க தான். எங்கே புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்க முடியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட பார்த்தா பிடிச்சா பாருங்கள், இல்லையா தள்ளி விட்டு போங்க, உங்கள் விருப்பம் தானே அது. ஏன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் எல்லாமே இது தானே. நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், தள்ளி விட்டு போங்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எங்களை வந்துட்டு எதிர்ப்பு பண்ணாதீங்க. அதிகமாக எதிர்ப்பு யாருக்குன்னா ஸ்டேட் கம்யூனிட்டி தான். செலிப்ரிட்டின்னு சொல்லிட்டு எங்களோட கம்யூனிட்டி வச்சு நிறைய பேர் கேவலப்படுத்துறாங்க. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஸ்டேட் கம்யூனிட்டி பசங்க எல்ஜிபிடி வந்து எனக்கே பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. கே பசங்க வந்து எனக்கே வந்து ஒருத்தவங்களுக்கு தப்பான எண்ணத்தில் வந்து போக மாட்டாங்க. ஸ்டேட் கம்யூனிட்டி வந்து என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா வயசான வந்து குழந்தைகள் வந்து எல்லாம் ரேப் பண்ணுறது மட்டும் ஸ்டேட் கம்யூனிட்டி தான். நான் அவங்கள மட்டும் தான் எதிர்ப்பேன் நான். ஏன்னா எப்போவுமே எல்ஜிபிடி வந்து தப்பாக நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது எல்ஜிபிடி மட்டும்தான். Hi, I'm Lalita from Andhra. I'm settling in Chennai also 6 years. இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கம்யூனிட்டி பீப்புள் இத்தனை பேர் இருக்காங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்கான்றது தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் இதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் ஓகே இத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் பார்த்தா சொசைட்டியில் சில பேர் பார்த்தாலே ஓகே உங்களை பேட் அப்படின்வாங்க. அதே மாதிரி சில விஷயத்தினால சில காரணனால லெஸ்பியன்ஸ் எல்ஜிபிடிக்குனாலே பீப்புளுக்கு வந்து பப்ளிக் வந்து ஒரு பேட் ஒப்பீனியன் இருக்குது ஆக்சுவலாக. அது எல்லாமே இந்த ஒரு நாள்னால அப்படியே ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் சென்னை தான், என் நேம் ஷா. ஹாப்பி ப்ரைடு எல்லாருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ ப்ரைட் அப்படிங்கிறது வந்து இந்த 365 டேஸில் இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு டே வரும். ஈவன் நானே அப்படி தான், நான் இந்த ஒரு நாளுக்காக தான், இந்த ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே எப்போ இந்த டே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சூப்பர். ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறத சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பார்வையில் இது வந்து எப்படி போர்ட்ரே ஆகுது, எப்படி தெரியுது? இப்போ வந்து எல்லாரும் பார்க்குறது வந்து நிறையவே மாறிடுச்சு, ரொம்ப நிறையவே மாறலைன்னெலாம் அப்பட்டமாக போய் சொல்ல முடியாது, நிறைய மாறி இருக்குது. இன்னுமே ஒரு சில பேர் வந்து எல்ஜிபிடி அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வர்றது என்னென்னா செக்ஷுவல் ரீதியாக தான் வரும் ஞாபகம். அவங்க இவ்வளோ பெரிய துறையில் இப்போ நிறைய பேர் கனவோடு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே தெரியும் தனிஜா அவங்கள பற்றி பர்சனலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கனவோட முன்னேறி போயிட்டு இருக்காங்க. எல்லா துறையிலுமே இருக்காங்க, ஈவன் டிரைவர்ஸாக இருக்கிறாங்க, எல்லா துறையிலுமே இருக்காங்க. அவங்கள பார்க்குறது வந்து அந்த செக்ஷுவலாக பார்க்காம மாற்றிக்கணும் நம்ம எண்ணத்தை. அவங்களுடைய லைஃப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வழி செஞ்சு கொடுக்கணும். அப்படி வழி செஞ்சு கொடுக்க முடியாத நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க போகிற வழியை. ஸோ அதுதான் ஒன்று. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே நிறைய பேர் வந்து சேம் செக்ஷுவல் மேரேஜ், அதாவது சேம் ஜெண்டர் மேரேஜுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. கவர்மெண்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இது எப்படியாவது சொல்லிட்டு. இப்போ இது அதர் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து அக்செப்டபிள் அப்படி போகிறாங்க. நம்ம கண்ட்ரிஸ் இது இல்லைன்றதுக்காண்டி தான் நிறைய பேர் நாங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக ப்ரைடு வரது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து இது வந்து வலியுறுத்தோம். ஆமாம், இவ்வளோ பேர் இருக்கோம், அதுவும் ஒரு விஷயம். இன்னொன்று நிறைய பேர் வந்து இப்போது அவங்களுக்குள்ளே அந்த ஃபீல் இருக்கும், வெளியில் வர்றதுக்கு பயப்படுவாங்க, க்ளோசெட்டில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி நான் இடத்துக்கு வர முடியல, நம்மளால் இப்படி வாழ முடியல, நம்ம இப்படி பிறந்துட்டோம், நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், வாழ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி ப்ரைடை பார்க்கும்போது இவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக. நம்மளால் ஒரு எஜுகேஷன் இருந்தால் போதும், நம்மளால் வெளியில் போய் வாழ முடியும் அப்படின்னு ஒரு காரணத்தை
இதை பார்க்கும்போது இது கொடுக்கும் அந்த அதுதான். ஏன்னா இப்போ இங்கே சிட்டியில் இருக்காங்களோ இல்லை வந்து அதை பற்றின புரிதல் இருக்கவங்களுக்கு வெளியே வந்துருவாங்க. அதை பற்றி புரிதலே இல்லாமல் கிராமத்துலையோ இல்லை ஏதோ ஒரு அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இதை எப்படி நம்ம வெளியே சொல்லலாம், இல்லை வெளியே சொன்னால் என்ன ஆயிருமோன்ற பயத்தில் நிறைய பேர் பயத்தில் அவங்களாம் என்னன்னா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறது அகைன் சொல்கிறது என்னன்னா படிங்க. என்ன ஃபீல் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் கண்ட்ரோலாக இருந்து எஜுகேஷனை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வெளியில் வரலாம். யாரும் இங்கே ஹார்ம் பண்ண போகிறது கிடையாது, யாரும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த ப்ரைட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஐ திங்க் 4th 5th இயராக நான் வரேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக போகும் அந்த ப்ரைடு. அதனால் நீங்கள் ஹார்மோ இல்லை வெளியில் வந்தால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற பயப்படுறதுக்கான விஷயம் வந்து எதுவுமே இருக்காது. இன்னொன்று சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து இட்ஸ் நீடட் ஒன் தான். இப்போது அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்கள் பிடிக்காத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அது எவ்வளோ இப்போ கேஸ் ரேட்லாம் வந்து நிறைய மாறிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்து கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, கேஸ் ரேட் உண்மையாகவே டைவர்ஸும் ஜாஸ்தி, கேஸ் ரேட்டும் ஜாஸ்தி. அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களை பிடிச்சதை பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். அதுதான் மனித உரிமைன்னு அதுதான் பேர். இது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. பிடிச்சவங்களோட வாழறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி கிடைக்கும். இன்னொன்று அடாப்ஷனும் அவங்க லீகல் பண்ணாங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, அவங்களால வளர்க்க முடியும் அந்த குழந்தைய. அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி ஃப்ரைடே. என்னோட பேர் தினு. நான் சென்னையில் தான் இருக்கேன் அண்ட் ஐ எம் நான் பைனரி பர்சன். இன்னைக்கு வானவில் சுயமரியாதை பேரணியில் வந்துட்டு பங்கேற்கிறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரைட் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? நான் வந்துட்டு ஒரு காலேஜில் வந்துட்டு ஹாஸ்டலில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போது எல்லாருமே வந்து ஒவ்வொரு இதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து ப்ரைடுக்கு வந்திருப்பாங்க. எல்ஜிபிடியில் ஒவ்வொரு இதை பேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் எதை முன்மாதிரியாக எடுத்து வச்சு இப்போ இங்கே இதில் வந்து நான் எதை முன்மாதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2-3 விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு அரசு பணிகள்லையும் சரி, இல்லை எல்லா விதமான வேலை இடங்களையும் வந்து ஒரு பாதுகாப்பான சூழல், அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். கல்வி தளங்களில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும். நிறைய வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு நிறைய புல்லீஸ்னாலையும் இல்லை கேலி கிண்டல்னாலையும் வந்து பாதிலேயே படிப்பை விட்டுட்டு தன்னோட வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இது வந்து என்னோட ரெண்டாவது. மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திருநங்கை மக்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணி இருந்துமே கூட அவங்களுக்கான பணிகள் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ அதுக்காக வந்து தமிழ்நாடு அரசும் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படிங்கிறத இந்த சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க? ஆல்ரெடி இப்போ டிரான்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து சொசைட்டியில் இப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் கொண்டு வருது. ஓகே, ஸோ அதை தாண்டி இப்போ டிரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்க டிரான்ஸை தவிர்த்து மித்த இருக்க 4 இதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து இது வந்து உலகம் அழிவுக்கான செயல் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் வருதுல. ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்துட்டு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னாக்கா டிரான்ஸு இல்லை கேவோ இல்லை லெஸ்பியனோ இல்லை பைசெக்சுவலோ இல்லை ஹூவர் அவங்க என்ன லேபிளில் வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாருமே முழு மனசோட எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இன்னுமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் வந்துட்டு வெறுப்பு இருந்துட்டு தான் இருக்குது. அந்த வெறுப்பெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டு செயல்பாட்டில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கோம். அக்செப்ட் பண்ணிக்கிற மக்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. வெறுக்கிற மக்களை வச்சு நாங்கள் விலகி நிற்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கிற பாதி பேர் என்னன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதை வந்து சேம் ஜெண்டர் சேம் செக்ஸ் மேரேஜ்ன்றதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக லீகலைசேஷன் வேணும். இப்போது எப்படி வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்துட்டு எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஃபேமிலின்ற ஒரு சூழலில் ஒரு குழந்தை அந்த மாதிரி ஒரு பேரண்டிங்கில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை வந்துட்டு ஒரு காமம் சார்ந்தான் பார்க்குறீங்க. நாங்கள் காதல் சார்ந்திருக்கோம். எங்களுக்கும் வந்துட்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட நாங்கள் வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ண ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து வளர்க்க ஆசைப்படுறோம். ஸோ இது குழந்தை வளர்ப்புக்கு எங்களுக்கு மெயினாக தேவை மேரேஜ் அங்கீகாரங்கள். Taste the Daily.